ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தமிழக அரசு முடிவு. டெட் தேர்ச்சி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டிருந்தது. இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் 1.5 லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை நடத்தியது. இதில் ஆசிரியர் சங்கங்களின் கருத்துக்களும் பெறப்பட்டன. அதன்படி உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருப்பது, டெட் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டால் பெருமளவான ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற வழிவகுக்கும். ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்படும். இது தவிர டெட் தேர்ச்சி பின்னோக்கி பயன்படுத்துவது ஆசிரியர்களின் உரிமைகளை பறிக்கிறது. எனவே முதலமைச்சர் ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.